இப்போ ரஷ்யா உலகத்தையே உலுக்கப் போற ஒரு பெரிய அதிர்ச்சி தகவல். புடினின் வலது கைகள் இங்கிலாந்தில் 2 முக்கியமான நகரங்கள் மீது அணுகுண்டு போடுவோன்னு பகிரங்கமா மிரட்டியிருக்கிறாங்க. கேட்கவே பதட்டமா இருக்குல்ல? நிலைமை இதுதான். உக்ரைன் ரஷ்யா சண்டை கொஞ்சம் தணியும்னு நினைச்ச நேரத்துல தான் இந்த பகீர் தகவல் வெளியாயிருக்கு. ரஷ்யாவின் முக்கிய பிரச்சாரகர் விளாடிமிர் சோலோவ்யோவும் புடினின் ஆலோசகர் செர்கேய் கராகானோவும் ஒரு டிவி ஷோவுல பேசும்போதுதான் இந்த அச்சுறுத்தல் வந்திருக்கு. கரகானோவ் என்ன சொல்றார்னா, அமெரிக்கா உடனான சண்டையை நிறுத்த அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதுதான் ஒரே வழி. அணு ஆயுதப் போர் சாத்தியமில்லைன்னு சொல்றது முட்டாள்தனம்னு வேற சொல்லியிருக்கார். இந்த மிரட்டல்ல முக்கிய பாயிண்ட் என்னன்னா, இங்கிலாந்த மேப்ல இருந்தே அழிச்சிடணும்னு கரகானோவ் ஏற்கனவே சொல்லியிருக்காராம். இப்போ சொலோவியோவ் நேரடியாக இங்கிலாந்தின் புகழ்பெற்ற ஆக்ஸ்போர்டு மற்றும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகங்கள் இருக்கிற நகரங்கள் மீது அணுகுண்டு வீசுவதன் மூலமா பிரிட்டிஷ் உயர் குடியினருக்கு ஒரு பாடம் புகட்டலாம்னு பேசியிருக்காரு. இன்னொரு பக்கம் ட்ரம்ப் உக்ரைன் பக்கம் நிற்பது போல பேசினதுக்கு ரஷ்யா, நாங்க காகிதப் புலி இல்ல, கரடின்னு காட்டமா பதிலடி கொடுத்துள்ளது. அணு ஆயுதப் போர் அப்படிங்கிறது உலகத்திற்கே ஒரு பேரிடர். இது வெறும் பேச்சு மட்டுமா? இல்ல நிஜமாவே இந்த மிரட்டலை ரஷ்யா செயல்படுத்த திட்டமிடுதான்னு உலக நாடுகள் ரொம்பவே உன்னிப்பா கவனிச்சிட்டு வருது. உங்களுக்கு என்ன தோணுது? இது வெறும் அரசியல் பேச்சு மட்டும்தானா? இல்லன்னா இப்போ உலகத்துல போர் பதட்டம் அதிகமாகி போகுதா? உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.